ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சதுரமுகம் அப்படின்றது தான் படத்தோட பேராக இருக்கும். இந்த படத்தில் ஹீரோயினாக வந்து மஞ்சு வாரியர் இருக்காங்களோ, அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லாக சூப்பராகவே இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே பார்த்திங்கன்னா இவரை தான் காட்டுவாங்க. இவர் வந்து அதாவது இந்த ஃபேன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்லேருந்து ஒரு மாதிரி கனெக்டிவிட்டி ஆகும். அதாவது ஃபேனு, லைட்டு, ஏசி இருந்தால் ஏசி, அது மாதிரி எல்லா அதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகும். அதோட திடீர்னு அவருக்கு ஒன்றுமே புரியாது. என்னன்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அவர் அந்த ஃபேன் வந்து அப்படியே வெடித்த மாதிரி வெடித்து போயிடும். அப்படியே அவர் அதே இடத்துல இறந்து போயிடுவார். இதில் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இறந்து போன உடனே வந்து அவரோட ஃபோன் இருக்குது பார்த்திங்களா, அப்படியே பேட்ரி சார்ஜ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து ஃபோனு வந்து டெட் ஆகிடும். இதை நம்ம எடுத்த உடனே இப்படி தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்கும். இந்த படத்தில் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்டாக இருப்பார். அதாவது பேய் பிசாசு மேலெல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அவர் சயின்ஸ் வழியாக அவர் வந்து அந்த இதை தான் அவர் ரொம்ப நம்பிக்கையாக வச்சுருப்பார். அவர் வந்து இப்போ பசங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அப்போ இந்த மாதிரி நடக்கிற கேஸ் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அவர் ஷேர் பண்ணிப்பார். இவர் பார்த்திங்கன்னா இவரோட ரிலேஷனாக இருப்பார். இப்போ இவர் பார்த்திங்கன்னா ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹீரோயின் இருக்காங்க பார்த்திங்களா, அவரும் இவங்களும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்ப்பாங்க. அதாவது என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி கேமராலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அதை வச்சு அதாவது ஒரு ஆர்டர் பிடிச்சி அங்கே போய் செட் பண்ணி கொடுக்குற அந்த ஜாப் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு என்ன பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் அவங்களுக்கு அந்த பழக்கமாக இருக்கும். செல்ஃபி எடுக்கிறவங்களாம் அதிகமாக நோட் பண்ணிக்கணும். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்க ஃபோனும் கையுமாக தான் இருப்பாங்க. ஃபோனை விட்டு அவங்க என்றைக்குமே பிரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோனோட அது ஒவ்வொரு செகண்டும் செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு ஹாபி பழக்கமாகவே வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் கூட வேலை பார்க்குறாருல, அவர் வந்து அவங்க ரெண்டு பேருமே அக்கா தம்பி மாதிரி தான் பழகுவாங்க. அப்போ அவர் வேலைக்கு வந்த உடனே இங்கே நிற்கிறாருல, இவருக்கு வந்து இவர் வேவு பார்த்து அவரோட அப்பா கிட்ட சொல்கிறது தான் அவருக்கு வேலையாக இருக்கும். சின்ன முதலாளி இப்போ தான் ஆஃபீஸ்க்கு வந்தார், இவ்வளோ நேரம் எங்கே போய் இருந்தாரு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட எல்லாத்தையுமே அவரை பற்றி போட்டு கொடுத்துட்டே இருப்பார். அவருக்கு அதான் வேலை. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம ஆர்டருக்காக சிசிடிவி ஆர்டருக்காக நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசலான்னு சொல்லியிருந்தோம்ல, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபிட் பண்ணால் ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசுவாங்க. சரி நான் போய் அவரை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புவாங்க. இவரை கூப்பிடுவாங்க. இவர் கொஞ்சம் வேலை இருக்கணும்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பார்க்கலான்னு அங்கே ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஹீரோயினோட அம்மாவாக இருப்பாங்க, இவங்க அப்பாவாக இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியூரில் தங்கி தான் ஒரு ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ லீவ் டைமில் தான் வந்து அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அப்பா பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க பேருக்கு தான் அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. சுத்தமாக அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஃபோனு பார்த்தபடி இருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்தபடி இருப்பாங்க. அப்பா அப்படியே நிமிந்து பார்ப்பாரு. அவங்க அங்கேருந்து ஃபோனை தூக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு போவாங்க. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. இவர் வந்து ஹீரோயினோட அண்ணனாக இருப்பார். இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கும் அண்ணனுக்கும் வந்து ஒரு வார்த்தை கூட பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இவங்க ஊருக்கு வரும்போது கூட ஹீரோயின் வர்றதை வந்து இவர் பார்ப்பாரு. ஹீரோயின் ஊருக்கு வரும்போது நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட வரும்போது அண்ணன் வந்து வண்டியில் கிராஸ் பண்ணி போவார். இருந்தாலும் ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. அப்படியே அவங்க பாட்டுக்கு வருவாங்க. இவங்க பிரச்சனை தீரவே தெரியாதான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் நினச்சிப்பாங்க. இப்போ தான் அவங்க தங்கியிருக்க ஊரில் வந்து கோவில் திருவிழா வரும். அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா சத்தம் போடுவாங்க, இதெல்லாம் வீடியோ எடுக்காத, இதெல்லாம் வந்து ப்ரே பண்ணுற டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கேட்கவே மாட்டாங்க. ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களாம் ஊர்வலம் போக ஆரம்பிக்கிறாங்களே, அந்த டைமில் போய் நின்று அவங்களுக்கு முன்னாடி போய் வசதியாக நின்றுக்கிட்டு அந்த ஊர்வலத்தை வந்து ஃபோட்டோ எடுக்க போவாங்க. அந்த ஊர்வலத்தை அவங்க ரெண்டு ஃபோட்டோ எடுக்கிறது நம்மளுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அவங்களாம் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ திடீர்னு அங்கே சாமி வந்திருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே அவங்கள முறைச்சி பார்த்து ஃபோன் அப்படியே தூக்கி அடிச்சு விட்ரும். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நேராக அங்கே ஒரு குளம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போய் விழுந்துரும். அதோடு இவங்க ஃபோன் வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கும்போது ரொம்ப ரிப்பேர் ஆகி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபோனை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த சிசிடிவி இந்த கடை வச்சுருக்காங்களே, இவங்களுக்கு வந்து சரியாக வியாபாரமே ஆகாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ ஃபோன் வேறு இல்லை, ஃபோன் ரொம்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், ஆனால் வாங்குறதுக்கு கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து அங்கே ஒருத்தர் இருக்கார்ல, அவரை பற்றி எப்போ பார்த்தாலும் போட்டு கொடுப்பாரு அவங்க அப்பா கிட்ட. அவர் சொல்ல நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்களா, இல்லை ஆன்லைனில் நல்ல நல்ல ஃபோன்லாம் இருக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் அப்பவும் சொல்லுவார், இதிலெல்லாம் வாங்கினோம்னா சரியாக அவர் அதை நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவர் பேச யாருக்கும் அதில் வாங்கிக்க மாட்டாங்க. இந்த ஃபோன் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், லீசா அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கோம். இந்த ஃபோன் வந்து நல்லா இருக்கே, விலை வந்து பார்த்திங்கன்னா 4500 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இந்த ப்ரைஸில் எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப இதாக தான் இருக்குது. இது ஃபியூச்சர்ஸ்லாம் பாரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. அப்போ இது உனக்கு ஓகே தானே, அப்போ இதே நம்ம ஆர்டர் போட்டுருவோமா, இப்போ உள்ள பட்ஜெட்டுக்கு இது ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இதை ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த ஆர்டரும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
இப்போ ஆர்டர் போட்ட ஃபோன் பார்த்தீங்கன்னா மறுநாளே வந்துடும். அதை டெலிவரி பண்ணுறதுக்காக டெலிவரி பாய் வந்திருப்பார். அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு புது ஃபோன் வரப்போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கும். இதை சைன் பண்ணுறதுக்காக அவங்க வர்றதுக்காக அவங்க ஒரு வேறு வேலையாக இருப்பாங்க. அதுலேருந்து இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பையன் வந்து இப்படி வண்டியில் இப்படி கிராஸ் ஆவார். கரெக்டாக அவரை இடிச்சிருப்பார். அவங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடும். சரின்னு அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஃபோனை வாங்கி பார்ப்பாங்க. இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். எடுத்த உடனே வந்து செல்ஃபி தான் எடுத்துப்பாங்க. செல்ஃபி கேமரா வந்து சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க. 2 பேரும் போயிட்டு வெளியே டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்கே போகிற வர பொண்ணுங்களெல்லாம் சும்மா இவர் கிண்டல் பண்ணுவார். உடனே இவங்க கண்டிப்பாங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே சாதாரணமாக பேசிட்டு இருந்துருவாங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டில் தானே ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு பல பேர் படுக்கிறாங்க. அது பெரிய ஆபத்து தான். அந்த மாதிரி செய்யக்கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் போகும் மற்ற டைமில் நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, நைட்டில் வந்து சார்ஜ் போட்டு படுப்பாங்க. திடீர்னு ஒரு மாதிரி எரியிற சவுண்டு கேட்கும். இவங்க முழிச்சு பார்த்தாங்கன்னா ஃபோன் வந்து சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். அச்சோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது அவங்களுக்கு அப்போவே ஒரு தடவை ஷாக் அடிச்சிடும். அப்போவே ஆனால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. இப்போ இவர் என்ன சொல்வார்னா, அன்றைக்கே அந்த ஆர்டர் போய் பார்க்க சொன்னால அதை போய் பார்த்துட்டு வந்துடுறியான்னு கேட்டுட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்றைக்கே ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. அப்போவே அந்த ஒரு டாக்டர் இருக்கார்ல ஹாஸ்பிட்டல் தான். அந்த டாக்டர் என்ன சொல்வார்னா, நீங்கள் போட்டிருக்க எல்லோ செடி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்வார். இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அவர் ஒரு மாதிரி வலிஞ்ச மாதிரி பேசுவார். இந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காருல அந்த டாக்டர் தான் அந்த மாதிரி இருப்பார். இப்போ இவங்க சிசிடிவி பற்றி சொல்கிறதுக்காக தான் திரும்ப வந்திருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கூட வேலை பார்க்குறாருல, அவர் அந்த ரூமை விட்டு போன உடனே இந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, மெதுவாக சேரில் கை வைக்கிற மாதிரி வைப்பார். அப்புறம் அவங்க ஷோல்டரில் கை வைக்கிற மாதிரி அவங்க ஷோல்டரில் கொண்டு போய் கையை வைப்பார். இவங்க பார்த்துட்டு உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கத்தும் போது, என்ன நீ எனக்கு மெசேஜ் பண்ணுற ஆனால் என்ன இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நான் எப்போ மெசேஜ் பண்ணேன்னு அவங்க கேட்கும் போது அவர் ஒரு மெசேஜை காட்டுவார். அவங்க ஃபோன்லேருந்து இவருக்கு மெசேஜ் வந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவர் கஷ்டப்பட்டு அவங்கள அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். அந்த டாக்டர் என்ன எல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்க போங்க அப்படின்னு எல்லாரையும் விரட்டி விட்டுருவார். எல்லாரும் போயிடுவாங்க. அதோடு இந்த ஃபோன் வந்ததுலேருந்தே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மெசேஜில் நான் பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்டையும் அவங்க கோவப்படுவாங்க. இதை ரிட்டன் போட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஆப்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ ரிட்டனும் போட முடியாது. இந்த ஃபோன் வந்ததுலேருந்து தான் இப்படி இருக்குது, நம்ம இந்த ஃபோனை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். ஸோ அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ ஃபோன் கடையில் போய் அது ரிப்பேராக இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அவர் என்ன சொல்வார்னா, வேறு ஒரு ஃபோனை கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கள், இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணணும்னு கிடையாது, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டியூவில் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஃபோனை கொடுத்துருப்பாரு. இப்போ அவங்க சிம்மை கழட்டிட்டு வேறு ஃபோனில் போட்டிருப்பாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிட்ட கனவாக வரும். அந்த ஃபோன் அவங்க ஆஃப் பண்ணி வச்சுருந்தாலும் அதுலேருந்து ஒரு சவுண்டு ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன வித்தியாசமாக எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்க ஒரு யோசனையிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோன் வச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மாதிரி இந்த தெப்பக்குளம் இருக்குல்ல இதில் தூக்கி போட்டலான்னு முடிவு பண்ணிவிடுவாங்க. ஆனால் யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து தான் அந்த ஃபோனை தூக்கி போடணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க அம்மா பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க சீக்கிரம் நீ வந்துருன்னு சொல்லுவாங்க. சரி நீ இவங்களும் தலையாட்டிட்டு இருப்பாங்க. இப்போ யாரும் இல்லைன்றோன்னு ஃபோனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இவங்க அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க, அதாவது அந்த லீடர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த லீடர்ஸில் ஒரு ஃபோட்டோ தான் அதாவது வால்பேப்பராக வச்சுருப்பாங்க. அதோட ஃபோனை தூக்கி போட்டு இப்போ படான்னு வீட்டுக்கு வந்துடுவாங்க. தொல்லை ஒழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைமே பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஒரு மாதிரி புரிப்புருவாக அந்த மாதிரி வந்திருக்கும். அவங்க அம்மா பார்த்துட்டு கையில் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இரு நான் உனக்கு ஒரு ஆயின்மெண்ட் போடுறேன், இது வந்து ஆசிரமத்தில் தயாரித்த இது ஆயின்மெண்ட், இது போட்டு கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தடவி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார். எங்கே உட்காருங்களா, அங்கேயே ஃபோனை வச்சுட்டு வந்துடுவீங்களா, நல்ல வேலை நான் பார்த்ததுனால எடுத்துகிட்டு வந்தேன், இதே தண்ணிக்குள்ளே விழுந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொண்டு வந்து ஒருத்தர் கொடுப்பாரு. இவங்களுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும், தண்ணிக்குள்ளே தானே தூக்கி போட்டு எப்படி இது வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அந்த ஃபோனை இவங்க கை நீட்டி வாங்குவாங்க. அது வாங்கும் போது கரெக்டாக அந்த கையில் உள்ள அலர்ஜி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிட்டே போயிடும். இந்த டைம் அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு காட்டு கையில் அந்த இது போயிடுச்சான்னு பார்ப்பாங்க. பார்த்தியா நான் சொன்னேன் பார்த்தியா ஆசிரமத்தில் இது பண்ண ஆயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சரியாயிடுச்சுன்னுவாங்க. இவங்க பார்த்தாங்கன்னா இப்போ இந்த வால்பேப்பர் இவங்க ஃபோட்டோ வந்திருக்கும். என்ன இது நம்ம வால்பேப்பர் இது வைக்கலையே, நம்ம ஃபோட்டோ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க. அதை மாற்ற முயற்சி பண்ணாமல் மாற்றவே முடியாது, இதே செட் ஆகி இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா வாஷிங் மிஷினை பார்ப்பாங்க, அது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ அதை நிப்பாட்டிட்டு ஃபோனை அதுக்குள்ளே போட்டு ஓட விடுவாங்க. அது நல்லா ஒரு ஓட்டம் ஓடி திரும்ப வரும். அதை ஆஃப் பண்ணி எடுத்து பார்ப்பாங்க. அவ்வளோ நுரையாக இருக்கும், தண்ணி உள்ளே போயிருக்கும். ஆனாலும் அது ஆன் ஆகி ஒர்க் ஆகும். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, ஒரே மர்மமாக இருக்கும். சரி நடந்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ஃபோனை ரோட்டில் போட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க. போட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வரும். அவங்களுக்கு ரிலேஷன் வீட்டிலேருந்து கால் வரும்போது அந்த ஃபோனை எடுக்க போவாங்க. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கையை வந்து பிடிச்சிக்கும், டைட்டாக கை வந்து அந்த ஃபோனில் ஒட்டிக்கும். எவ்வளோ நேரம் போராடிட்டே இருப்பாங்க, ஃபோனை எடுக்கவே முடியாது, கையும் வராது, ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஹெல்ப்னு கத்துவாங்க. அவங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இடிச்சிருவாங்க.
அவங்க இருட்டில் கீழே உட்காந்துட்டு கத்துறாங்களா, அது அவங்க அந்த வண்டி ஓட்டிட்டு வர்றவருக்கு தெரியாத உடனே இடிச்சோடனே அப்படியே தூக்கி வாரி போட்டுரும், போய் அங்கே போய் தூரமாக போய் விழுந்துருவாங்க. அந்த ஃபோன் எங்கே போச்சுன்னு தெரியாது. அதை பார்த்து பயத்தில் அவங்க நேராக அந்த ஹாஸ்டலுக்கு ஓடி வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க முகம் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பொறியாக ரொம்ப அதிகமாக அந்த அலர்ஜி ஆகிடும், கையிலேயே அதிகமாகிடும். அப்போ ஃபோன் கிட்ட இருந்தால் தான் இப்படி சரி வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் எடுக்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. இதுக்கிடையில் அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வேறு இருக்கும், அடிக்கடி வீசிங் வேறு, அந்த இது வேறு, அந்த பஃப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி வேறு பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி இப்போ வந்து போய் ஃபோனை தேடுவோன்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு ஓரத்தில் அதே மியூசிக்கில் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும். அதை கையில் எடுப்பாங்க. அவங்களோட அலர்ஜியும் சரியாக போகும், அவங்க முகத்தில் உள்ள அலர்ஜியும் சரியாக போயிடும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஏன் இப்படி நடக்குது. ஃபோன் கிட்ட இருந்தால் எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஃபோனை கிட்ட வைக்காத அலர்ஜி ஆகும், ஆனால் இவங்க ஃபோனை தூரமாக வச்சாலே இவங்களுக்கு அலர்ஜி ஆகிடும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை கிட்டேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவர் கூட வேலை பார்க்குறவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவரும் போய் அவரோட அங்கிள் வந்து சயின்டிஸ்ட் தானே, அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். அவர் என்ன சொல்வாருன்னா அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபோனை தூக்கி போட்டது, அது வாங்கும் போது அவங்களுக்கு நடந்த எல்லா இன்சிடென்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து அங்கிள்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன கேட்பார்னா, இது எல்லாமே அந்த பொண்ணு சொல்லி தானே உனக்கு தெரியும், நீ எதுவுமே நேரில் பார்க்கல, இது எல்லாமே அவளோட கற்பனையாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். இல்லை அங்கிள், அவள் ரொம்ப பாவம், அவள் செஞ்சுட்டு இருந்த வேலையும் இப்போ அது அந்தரத்தில் தொங்குற மாதிரி இருக்குது, கான்ட்ராக்டும் கேன்சல் ஆகிடுச்சு, ஆஃபீஸ்க்கு கூட அவள் வர்றதே இல்லை, ஸ்கின் அலர்ஜியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறா, நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் அது சரியாகவே ஆகுறதுலன்னு சொல்லுவார். இங்கே டாக்டர்கிட்ட வரும்போது அந்த பிரச்சனை பண்ண டாக்டர் அங்கே நின்றுட்டு இருப்பார். அவங்க வேறு டாக்டரை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவர் அந்த அங்கிள் கிட்டே கேட்டுகிட்டே இருப்பார். திரும்ப இவங்க 2 பேர் பேசி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. இவங்களை கூப்பிட்டு 2 பேரும் பேசும்போது கூட அந்த அங்கிள் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சொல்கிறது எதுவுமே அந்த அங்கிள் நம்ப மாட்டார். இங்கே ஒருத்தர் வேலை பார்க்குறாருல, அப்பாட்ட போட்டு கொடுத்துட்ருப்பார். அவர் என்ன சொல்வார், எனக்கு ஒரு மந்திரவாதி தெரியும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவார். அவர்கிட்ட போயிட்டு நான் முட்டையில் அவர் எழுத ஆரம்பித்தோன்னு எல்லாமே சரியாயிடும்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருப்பார். அவங்க எழுத ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் அடிக்கும். அந்த ஃபோன் அடித்தோன்னே ஒரு மாதிரியான சவுண்டு வரும். எல்லாருமே பயந்துருவாங்க. அந்த டைம் அவர் வரைஞ்சிக்கிட்டு இருந்தார்ல, அந்த முட்டை கீழே தெரிச்சு விழுந்துரும். அதோட இவங்க அங்கேருந்து வந்துடுவாங்க. ஏன்னா அவராலையும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருப்பாங்க. இந்த படத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா பேப்படத்துலையும் வந்துட்டு ஒரு மந்திரவாதி அப்படி இப்படி வருவார். இங்கே சயின்ஸ் மூலியமாக இது பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு நல்லா ஒரு ட்விஸ்டாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நினச்சி ஹீரோயினுக்கு வந்து தலைவலியாக இருக்கும். மாத்திரை இருக்கான்னு கேட்பாங்க. காரில் இருக்குன்னு இவர் சொல்வார். 2 பேரும் சோகமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா வம்பா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்க கூகுளில் செக் பண்ணும் போது இதே ஃபோனை இன்னொருத்தர் வாங்கியிருக்கிறதா அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவரை காண்டாக்ட் பண்ண ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா நேரில் போய் அவங்க வாங்கலை, ஆன்லைனில் வாங்கினதுனால இன்னொருத்தர் இதே மாதிரி ஃபோனை வச்சுருக்காரு. சரின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்கலான்னு நினைப்பாங்க. நாளைக்கு போய் அவரை போய் பார்ப்போன்னு. இப்போ அவரை தான் காட்டுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு ஹார்ட் பேஷண்ட்டாக இருப்பார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சு இப்போ தான் வீட்டில் பேசிட்டு அவர் இந்த மாதிரி காஃபி அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போதே திரும்பவும் அதே மாதிரி ஃபோன் அடிக்கும். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஏசிலேருந்து எல்லாமே ஒரு நேரத்தில் கனெக்ட் ஆகும். அவருக்கு டைரெக்டாக ஒரு மாதிரி அட்டாக் ஆகிற மாதிரி ஆகும். இட்ஸ் மை ஃபோன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த ஹார்ட்லேயே போய் அந்த ஃபோன் ஒட்டிக்கும். அவர் இறந்துருவார். இறந்தோட கரெக்டாக அந்த ஃபோன் வந்து சார்ஜ் ஃபுல்லாக இறங்கி அப்படியே ஃபோன் வந்து டெட் ஆகிடும். இப்போ வந்து இவங்க தேடி மறுநாள் காலையில் வரும்போது எல்லாரும் வந்து அவர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி பேசிப்பாங்க. இருந்த ஒரு க்ளூவும் இப்படி ஆகிடுச்சு, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் யோசனையில் அப்படியே இதாகிடுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயினுக்கு நிம்மதியாகவே இருக்காது. அந்த டைமில் தான் அவரோட அதாவது என்ன சொல்கிறது ஃபேஸ்புக் ஐடி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவர் ஹீரோயின் மாதிரியே ஒரு செல்ஃபி, ஒரு பைத்தியம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவர் ஒரே செல்ஃபியாக எடுத்திருப்பார். அதில் பார்க்கும்போது செல்ஃபியை ஜூம் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நம்பர் போட்டிருக்கோம். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவர் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் FBயில் அப்லோட் பண்ணியிருப்பார்ல, அது எல்லாத்தையுமே வந்து பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸில் ஒவ்வொரு ஃபோட்டோலையும் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரின்னு சொல்லிட்டு பிரிண்டோடு எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து இப்போ காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு யோசனை வரும். இப்போ வந்து இங்கே நின்றுட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க செல்ஃபி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு நம்பர் தெரியும் 21, அதாவது 21 நாள்லேருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் அவர் வந்து இப்போ இறந்து போனார்ல, அவரோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கிறதுலையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே அவங்க வந்துட்டு சரி இப்போ இன்னொரு செல்ஃபி எடுக்கலான்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பர் 20 அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த நம்பர் தெரிகிற மாதிரி இருக்கும். காரில் போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு யோசனை வரும். திடீர்னு காரை ஓரங்கட்டி நிப்பாட்ட சொல்லிட்டு அவரை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்களா, அவர் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து பிரிண்ட் எடுத்திருந்தாங்களா, அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பரப்பி வச்சு பார்ப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 21, 20, 19, 18 அப்படியே ஒவ்வொரு நாளாக குறைஞ்சிட்டு வந்து கடைசியில் 0ன்னு அந்த டே வரும்போது அவர் இறந்து போயிருப்பார். இப்படி தான் நடந்திருக்கு. இப்போ என்னோட செல்ஃபிலே இந்த டேட்டு தான் காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செல்ஃபி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அதில் என்ன நம்பர்
காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்களா அந்த செல்ஃபி காட்டும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இன்னும் இத்தனை நாளுக்குள்ளே நான் இறந்து போகிறேன் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடனே அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். திரும்ப அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்க நாள் வந்து 15 நாள் தான் இருக்குது இன்னும் இவங்களுக்கு. அது ரொம்ப இதாகிடும். இப்போ அங்கிள் கிட்ட இந்த சீரியஸ்னஸ் சொல்லுவாங்க. அப்போவும் அவர் நம்பவே மாட்டார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அங்கிள், வந்து இந்த சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அவளை கொஞ்சம் யோசிங்க அப்படின்னோடனே அவங்கள யோசிப்பாங்க. இப்போ இன்னும் 14 டேஸ் தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூமில் வந்து கேமரா செட் பண்ணி வைப்பாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக கேமரா செட் பண்ணி வைப்பாங்க. இப்போ ஆஃபீஸில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் அவங்க யாரை பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்க மாதிரியே ஃபோனை இன்னொருத்தர் வாங்கியிருப்பாரு. அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஏற்கனவே ஒருத்தரை பார்க்க போனாங்க, அவர் இறந்துட்டாரு. இவர் தான் இப்போ இருக்காரு. இவர்கிட்ட ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்க வருவாங்க. அவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவருங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவராக தான் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் பண்ணிவிட்டு அதை எக்ஸிபிஷன் பண்ணுற மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பார். இப்போ ஹீரோயின் வந்து கேட்பாங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன இவ்வளோ தூரம் கேட்கும்போது சும்மா அவரை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் அவங்ககிட்ட பேசும்போதே அவர் வச்சிருக்க ஃபோன் வந்து எங்கே வாங்கினீங்க என்ன இதுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவர் சொல்வார் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் அப்படின்னு. அவருக்கும் அதே மாதிரி அலர்ஜிஸ்லாம் இருக்கும். இந்த அலர்ஜிஸ்லாம் உங்களுக்கு எப்போ வந்துச்சு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு எப்போவுமே பொதுவாக அலர்ஜி இருக்கனால இது எப்போ வந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டே இருப்பார். இப்போ உங்கள் ஃபோன் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு செல்ஃபி எடுத்து காட்டுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோயின் கேட்பாங்க. அவர் எடுத்துகிட்டு போகணுன்னா கிட்ட அவர் நம்பரை பார்க்கும்போது அவருக்கு வந்து இன்னும் 4 days அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அது ஏதோ இதுக்கு தீர்வு தெரியாமல் எப்படி இப்போ நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து இப்போ மனசு இல்லாமல் கிளம்புவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க கல்யாணம் இருக்கும். அந்த இன்விடேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களும் அதை வாங்கிட்டு மனசு இல்லாமல் அங்கேருந்து வருவாங்க. என்ன இவ்வளோ டேட் இப்படி கிட்ட காட்டுது என்னாச்சு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு ரொம்பவே உறுத்தலாக இருக்கும். அங்கேருந்து இப்போ கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ அங்கிள்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கிள் நம்பவே மாட்டார். மொக்கையே அவர் க்ரீன் டீ போட்டு கொடுத்துட்ருப்பாரு. அப்போ சில விஷயங்களும் அவர் வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது இந்த செல்ஃபி எடுக்கிறதுனால உனக்கு நம்பர் வந்து இப்படி நீ அப்படி ஆக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கே, இதெல்லாம் உன்னோட எண்ணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி இங்கே வாமா இந்த இடத்துல வந்து ஒரு செல்ஃபி எடுன்னு சொல்லுவார். கரெக்டாக இதில் பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் 2 பேரோட நவுந்து நிற்பாங்க. அந்த சின்ன பக்கத்தில் நம்மளுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்கும். இப்போ இவங்க செல்ஃபி எடுக்கும்போது அவர் என்ன சொல்வார்னா இந்த பக்கம் நின்று எடுன்னு சொல்வார். அது எந்த பக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் இருக்குல்ல அது பக்கமாக நின்று எடுக்க சொல்லுவாங்க. அப்போ எடுக்கும்போது இங்கே பாரு 31 நாள் இருக்குது, இப்போ 31 நாள் நினச்சிப்பியா அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணிட்டு தான் போவார். அவங்களோட சீரியஸ்னஸ் அவர் புரிஞ்சிக்கவே மாட்டார். ஆனால் அதுலேயும் ஒரு நம்பர் போட்டிருக்கும். அதை அப்போ அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். யாரும் நம்ப மாட்டாங்க கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டென்ஷன்லேயே அவங்க ஆஃபீஸ் வருவாங்க. என்னை எதுக்கு இப்போ நீ அவர்கிட்ட கூட்டு போனேன், அவர் எதையாவது நம்புறாரா, எனக்கு தான் தலைவலியாக இருக்குது, என்னை சாகடிக்கிறதுக்காக வந்த ஃபோன் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி வீசுவாங்க அந்த கோவத்தில். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே இருக்கிற சிசிடிவி அவங்க ஆஃபீஸ் தான் வச்சுருக்காங்க. அந்த சிசிடிவி கேமரா அத்தனைக்கும் உயிர் வந்த மாதிரி அத்தனையும் இப்படியும் போயிட்டு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த சீனை பார்க்குறதுக்கு. இப்போ ஹீரோயினும் பயப்படுவாங்க. அவர் கூட உள்ளவருக்கும் என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியாது. தன்னால் எல்லாமே ஆனாகி ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு டக்குன்னு வந்து எதுவும் பண்ணுறதுன்னு தெரியாது. உடனே எந்திரிச்சு போய் வேகமாக போய் அந்த ஃபோனை கையில் எடுப்பாங்க. அப்போ தான் எல்லாமே பழைய நிலைக்கு மாறும். இதை போய் திரும்பவும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட அவங்க சொல்லுவாங்க. அவர் இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். சரி இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து சரி ஓகேன்னு வச்சுப்போம், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு மைண்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ இதை வந்து இந்த ஃபோனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ தான் கூகுளில் போட்டு பார்க்கும்போது இவர் தான் வந்து இந்த ஃபோனை கண்டுபிடிச்சிருக்காருன்றது அவருக்கு தெரிய வந்துடும். சரின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு நேம் போட்டிருக்கோம். அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அப்போ இவர் என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா இது சூப்பர் ஃபோனு, இதுக்கு எல்லாம் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லிட்டே இருப்பார். அவர் ஒரு விசில் அடிப்பார். அந்த விசிலோட சத்தத்தை தான் அந்த ஃபோனோட ரிங்டோனாக பேசிக் ரிங்டோனாக அவர் செட் பண்ணி வச்சிருப்பார். அந்த ஃபோன் உண்மையிலே ரொம்ப நல்ல ஃபோனாக தான் இருக்கும். அவர் கண்டுபிடிச்சி வச்சிருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லுவார்னா இவர் வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை பார்த்தாரு தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நாங்கள் ஆஃபீஸை விட்டு அவரை தூக்கிட்டோம். நீங்கள் வேணால் அவர் கூட வேலை பார்த்து படித்த ஒருத்தர் இருக்கார், அவரை வேணால் போய் பாருங்களேன்னு சொல்லிட்டு அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. சரி அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அவரை தேடி தான் வருவாங்க. அவர் கண்டுபிடிச்ச ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து அப்ரூவல் பண்ணி கேட்கும்போது அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஆனால் கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செல்ஃபி கேமரா மட்டும் அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. உடனே அங்கே உள்ளவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ செல்ஃபி கேமரா தான் அதிகமாக எடுக்கிறாங்க, செல்ஃபி கேமரா இல்லாமல் யாருமே இது பண்ணுறதில்ல, அந்த ஃபோட்டோஸ் நல்லா இல்லைன்னா யாருமே செல்ஃபி அந்த ஃபோனே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இவர் ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுவார். என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 21 days தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து நீ
இதுக்கெல்லாம் மாற்ற ஏற்பாடு பண்ணணும், இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீ எனக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவருக்கு ரொம்ப கோவமாயிரும். நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு ஃபோனு செல்ஃபி கேமரா சரியில்லைன்றதுக்காக அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களா, அதுவும் 21 நாள் தான் எனக்கு இது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அதை சொன்ன அவரை வந்து கொலை பண்ணிடுவார். கொலை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட ரத்தக்கரையில் அப்படியே நடந்து அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். அந்த டைமில் தான் அவர் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்பியிருப்பார். அதில் தான் அவர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இது நான் எனக்கு பணம் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிகிட்டு இருப்பார். என்ன பண்ணுவார்னா, இங்கே வந்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணிடுவாங்க சொல்லிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம அழிச்சு விட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஆனால் அவரால் தப்பிக்க முடியாது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூமை லாக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்ருப்பாரு. சரி, எரிச்சு விட்டுட்டு வெளியே தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து லாக் ஆகிடும், ஓப்பனே ஆகாது. ஸோ அவர் விருப்பம் இல்லாமல் அங்கே அவர் இறந்து போயிடுவார். இவர் கண்டுபிடிச்ச ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஃபோனாக இருக்கும். 4 ஃபோன் தான் கண்டுபிடிச்சிருப்பார். அந்த 4 ஃபோன் தான் இதாக இருக்கும். இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்கே இருக்க முடியாது, வேலை இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி மாதிரி வந்து இட்ஸ் மை ஃபோன் சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு சமாடி அடித்து பயமுறுத்திட்டு இருக்கும். இவங்களுக்கு ஒன்றும் புரியாது. அந்த ஃபோன் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிடுவாங்க. அப்படியே அந்த நாளை வந்து கடத்திடுவாங்க. ஒரு நாள் கழித்து அவங்களுக்கு இதாக இருக்கும். அவங்க தூங்கவும் மாட்டாங்க, ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா ஞாபகம்லாம் அவங்களுக்கு வரும். அவங்க லைட்டில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து இந்த சண்டை நடக்கும்போது அதான் அந்த ஆவி மாதிரி வந்து அவங்களை மிரட்டதில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து தூக்கி எறிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா மாடியில் வந்து விழுந்து கிடக்கும். அதை எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து நார்மல் ஆவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும், அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஆகிடும். ஸோ ஃபோனை கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ அதை அங்கிள்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்வார்னா, இப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கிள் அந்த அளவுக்கு நம்பவே மாட்டார். அவங்க வந்து இப்போ கவலைப்படுறது என்னென்னா, இப்போ 4 நாள் தானே நம்ம பார்த்துட்டு வந்தோம், இப்போ அந்த ஃப்ரெண்டோட கல்யாணம் பண்ணிக்க போகிற அவர் வந்து இன்றைக்கி என்ன ஆச்சோ தெரியலையேன்னு சொல்லும்போது, சரி நீ பயப்படுற, ஒரு வேளை நேரில் போய் நம்ம பார்த்துட்டு வரலான்னு அவங்க சொல்லுவாங்க. போகலான்னா எங்கே போகிறது, அவன் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இவர் கேட்பார். நாளைக்கு எக்ஸிபிஷன் இருக்குது, நாளைக்கு எக்ஸிபிஷனாக இன்றைக்கி அவன் எங்கே இருப்பான், அங்கே தான் இருப்பான், சரி நம்ம போய் அவனை பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புவாங்க. போனால் அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க லவ்வரோடையும் பேசிகிட்டு இருப்பார். நாளைக்கு எக்ஸிபிஷனெல்லாம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாடா சாப்பிட போகலான்னு கூப்பிடும்போது, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வரமாட்டார். எல்லாரையும் மட்டும் அனுப்பி விடுவார். அந்த டைமில் எல்லாத்தையும் சுற்றி பாட்டு கேட்டுக்கிட்டே அதை ஃபுல்லாக அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே செக் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிக்கும். ஃபோன் எங்கே அடிக்குதுன்னு பார்த்தா அவர் வரைஞ்சி வச்சுருக்க அந்த பிக்சர்லேருந்து ஃபோன் அடிக்கும். அவருக்கு ஒன்றும் புரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் எல்லாமே கீழே வந்து விழுந்துடும். திடீர்னு ஏசி தன்னால் ஆன் ஆகும், அப்படியே ஃபுல்லாக அது குளிராகும். இப்போ அவங்க கழுத்தில் மாட்டிட்டு பாட்டு கேட்டுருக்காரு, அதுவே அவர் கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்னுடும். அவருக்கு இறந்த உடனே அவர் ஃபோன் வந்து அப்படியே லோ பேட்டரி ஆகி அப்படியே டெட் ஆகிடும். இப்போ எல்லோரும் வந்து அந்த ஹீரோயினும் அந்த அங்கிள் இருக்காங்களா கரெக்டாக அவங்க வருவாங்க, வேகமாக வந்து பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேயே வந்து ஏசி அதிகமாக வச்சு அவர் வந்து ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே ஃப்ரோசன் ஆன மாதிரி அப்படியே அந்த ஐஸ் கட்டியால் உறைஞ்சி போய் அப்படியே கிடப்பார், இறந்து போய் கிடப்பார். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவங்க காரில் வந்து உட்காந்துருவாங்க. இதுக்கடையில் போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க லவ்வர்லாம் வந்து சாப்பிட போயிட்டு இவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு ரிட்டன் வந்து பார்க்கும்போது போலீஸ்லாம் வந்து நிற்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அங்கே நிற்க பிடிக்காம அங்கேருந்து வந்துடுவாங்க. இப்போ தான் இவருக்கு கொஞ்சமாவது அந்த சீரியஸ்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ அங்குளும் ஏதாவது இதுக்கு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு. அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகுறதுனால அவங்களுக்கு 12 நாள் இருக்கிற நாள் வந்து திடீர்னு 4 நாளாக காட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டை வந்து கம்மியாக காட்டும். இப்போ அவங்களுக்கு ரொம்ப கவலை வந்துடும். சரி நம்ம வீட்டுக்கு போய் அப்பா அம்மா அண்ணங்கிட்டலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அண்ணன்கிட்ட எப்போவுமே பேச மாட்டாங்க. இப்போ அப்பா கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்க்காம உட்காந்து பேசுவாங்க. அப்பாவே என்ன கேட்பாருன்னா வந்துட்டு ஃபோன் சரியில்லையா, ஃபோன் பார்க்கலையான்னு சொல்லிட்டு அப்பா கேட்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பா கூட உட்காந்து நிறைய நேரத்தை செலவழிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் கிட்ட போய் வாண்டடாக பேசுவாங்க. சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். இவங்களே வந்து சாப்பிடவான்னு கூப்பிட்டோன்னு இவருக்கு சந்தோஷமாக இருக்கும். தங்கச்சி பேசினோன்னு சாப்பிட வருவார். அப்படியே ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் மனசு ரொம்ப கவலையாக இருக்கும். இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நாட்கள் இருந்திருக்கக்கூடாதா, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம அப்படி இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அதிகமாகவே தோண ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் இறந்து போனார்ல, அவரோட சிசிடிவியை வந்து இவர் பார்த்துருப்பாரு. சயின்ஸ் படி இவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் இவர் லிஃப்ட்டுக்குள்ளே வருவார். அந்த டைம் இவருக்கு ஒரு சின்ன அட்டாக் நடக்கிற மாதிரி இருக்கும். அதுலேருந்து வெளியே வந்துருவார். திரும்ப இவருக்கு அவர் இறந்து போனதை வந்து இவங்க நியூஸ் பேப்பரில் பார்ப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து அண்ணனுக்கு வந்து பொண்ணு பார்க்கலான்னும் போது இப்போ அம்மா வந்து சொல்லுவாங்க தங்கச்சியை கூப்பிடணுன்னா, அவர் வந்து அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போகிறோன்னா கண்டிப்பாக வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்த வாரம் அவங்க இருக்க போகிறாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ டாக்டர் என்ன சொல்வார், அதாவது சயின்டிஸ்ட் என்ன சொல்வார்னா, ஒவ்வொரு எனர்ஜிக்குமே வந்து அதுக்கு ஆப்போசிட் வேணும், ஒவ்வொரு ஈர்ப்புக்கும் ஒரு ஆப்போசிட் இருக்கும். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது கரண்ட்டால் தான் அது இப்படி ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் உள்ளது வந்து கரண்ட் இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபோனை வந்து இந்த ஷீட் இருக்கும்ல,
அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரில் வந்து ஃபோனை சுற்றி வச்சுருவாங்க. சுற்றிட்டு அந்த ஓவன் இருக்குல்ல, அந்த ஓவனுக்குள்ளே வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக அதுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டியும் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி டப்புன்னு வெடித்து ஓவன் ஓப்பன் ஆகி தன்னால் அதை ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு நாள் இருந்தது வந்து இப்போ என்னென்னா 2 நாளுன்னு டைம் காட்டும். இப்போ செல்ஃபி எடுத்து பார்க்கும்போது இப்போ நேற்று வரைக்கும் ஒரு நாளாக இருந்தது, இப்போ வந்து 2 நாள் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து இந்த எனர்ஜிக்கு ஆப்போசிட் எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஆனால் இந்த ஓவனில் வச்சு எடுக்கிறது வந்து ஒரு நாளைக்கு மேலே நம்ம செய்ய முடியாது, இது வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வச்சு பேசும்போது யாராலையுமே ஒரு நாளுக்குள்ளே இதை செஞ்சு அதாவது இல்லீகலாக செய்ய முடியாது. ஸோ இல்லீகலாக செய்கிற மாதிரி ஆள் இருப்பாங்க, இவரை தேடி வருவாங்க. இந்த சிலிண்டரை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லும்போது அவர் அதிகமாகவே பணம் கேட்பார். சரி ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப காசுன்னு சொன்னோட பரவாயில்ல ஹீரோயின் கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருவாங்க. சரி வாங்க ஒரு 10 நாளில் வாங்கினா அவர் சொல்லுவார், இல்லை எங்களுக்கு நாளைக்கே வேணும்னு கேட்கும்போது நாளைக்குனா ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவார். இருந்தாலும் நான் ரெடி ஆனோன்னு உங்களுக்கு கால் பண்ணுறேன், நாளைக்கு ஈவினிங்க்கு மேலே எங்களுக்கு இது யூஸே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவார். இப்போ ஒரு சிலிண்டர் தான் செய்ய கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. இவர் போய் எவ்வளோ ஆறுதல் சொல்லுவார். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது சாகிற நாள் தெரிஞ்ச வாழ்கிற நாள் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவர் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அதிகரிச்சிருக்கலாம், அப்பாவோட பேசியிருக்கலாம், அம்மாவோட நேரம் செலவழிச்சிருக்கலாம், அண்ணன் கூட சண்டை போடாமல் இருந்திருக்கலாம், பாதி நாள் வந்து அண்ணன் கூட சண்டை போட்டுகிட்டே இருந்துட்டேன், எதையுமே நான் வந்து அச்சீவ் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்புவாங்க. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல இது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறையவே ஆறுதல் சொல்லுவார். ஒரு நல்ல கேரக்டராக அவரோட கேரக்டர் இருக்கும். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கால் வரும். அதாவது அன்னோன் நம்பர்லேருந்து வரும். இப்போ அந்த ஃபோனை வந்து நல்லா சுற்றி ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அவர் வந்து கால் பண்ணியிருப்பார், உங்கள் சிலிண்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. அங்கே தான் கிளம்புறதுக்காக தான் இருப்பாங்க. இப்போ ஃபோன் வரவும் அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டால் அன்னோன் நம்பரில் இருக்கும். அந்த டாக்டர் இருக்கார்ல, மிஸ்பிஹேவ் பண்ணார்ல, அந்த டாக்டர் தான் கால் பண்ணுவார். சாரி சொல்லுவார், நான் தெரியாமல் அப்படி நடந்துக்கிட்டேன், நாளைக்கு நீ திரும்பவும் வாங்க, நம்ம அந்த கான்ட்ராக்ட் நம்ம பேசியிருந்தோம் அதை பண்ணலான்னொன்னே, நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையானே அவங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சிலிண்டர் வாங்க தான் வந்துட்டு இருப்பாங்க. அந்த அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட்டு கம்பம் எல்லாமே அவங்க மேலே உழுவுற மாதிரியே இருக்கும். அதுலேருந்து தப்பிச்சு வருவாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த அங்கிள் மட்டும் இறங்கி அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. காசு கொடுத்துட்டு காசுன்னு கேட்டுட்டு இருப்பார். அவருக்கு அதை கொடுத்துட்டு சிலிண்டர் ரெடியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் இன்னும் காரை விட்டு இறங்கி இருக்கவே மாட்டார், பார்க் தான் பண்ணிட்டு இருப்பார். அந்த காரோட சீட் பெல்ட்டை அவர் கழட்ட முடியாது, டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கோம். அவர் மீறி அந்த ஆட்டோமேட்டிக் அந்த கார் இருக்குது பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சு ஒரு இடத்துல போய் இந்த ஹீரோயினை போய் இடிக்கும். அவர் தள்ளுன்னு கத்திக்கிட்டே வருவார். ஒரு வழியாக ஹீரோயின் தப்பிச்சிருவாங்க. அப்படியே அவங்களை இடிச்சிரும், போய் ஒரு இடத்துல விழுந்துருவாங்க. அங்கே அந்த சிலிண்டர் ரெடி பண்ணுறாருல, அவர் தான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்கள தூக்குவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக் எங்கே வச்சிருக்க, அந்த ஃபோன் எங்கே வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேகமாக எடுத்துகிட்டு வருவாங்க. உள்ளே போய் நீ அந்த சிலிண்டர் அதை வச்சு மூடுன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்வார். இவங்க உள்ளே வருவாங்க. இப்போ அங்கே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆயிரும். அந்த கதவும் வந்து கரெக்டாக மூடிடும். அப்படியே இருட்டிலே தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பேக்கில் ஒரு லைட்டு வச்சுருப்பாங்க, அதை வச்சு வெளிச்சமாக அதை பண்ணிவிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த அங்கிளையும் அவரையும் கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வெளியே உள்ளவங்களுக்கு யாருமே காதில் விழாது. அவங்க ஒரு பக்கம் வந்து வெளியே நின்று கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டிக்கிட்டாங்களா, அவங்க கதவெல்லாம் உடச்சி உள்ளே வருவாங்க. இங்கே ஒரு பெரிய அக்கப்போரே நடந்துட்டு இருக்கும். அந்த 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 ஃபோனை கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா, அவர் வந்து விருப்பம் இல்லாமல் தானே இறந்து போனார். அதனால் அவர் வந்து ஆவியா மாதிரி தான் இந்த மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லாரையுமே. அவர் கண்டுபிடிச்ச ஃபோனை வந்து கூடாது, அது யாரும் அழிச்சாங்கன்னா அவங்கள நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் அவர் பேசியிருப்பார். ஒரு ஃப்ரெண்டு வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி காட்டுவார். அது இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ இது பண்ணியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வந்து பாடாப்படுத்தி எடுத்துருவாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அந்த ட்ரில் மிஷின்லாம் போட்டு ஃபோனோட சேர்த்து கையில் அப்படியே ட்ரில்லாம் போட்டு விட்ருவாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அங்கேயும் இங்கேயும் உளுந்து வாரி அந்த மஞ்சு வாரி இந்த ஹீரோயின் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அங்கே தண்ணி நிறைய கொட்டி கிடக்கும். அந்த தண்ணியில் ஃபுல்லாக கரண்ட்டை பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. தவறி விழுந்தால் கூட ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி. ஆனால் இதில் ஒரு நேர்மையான விஷயம் என்னவா இருக்கும்னா, அந்த ஃபோன் வச்சிருக்கிறவங்களை மட்டும்தான் அவங்க கொள்ளணும்னு நினைப்பாங்க. மற்றவங்களெல்லாம் அவங்க அந்த மாதிரி எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. அவர் வந்து தம்பி இருக்கார்ல, அவர் போய் காப்பாதன்னு நினைப்பாரு. அங்கிள் வந்து விட மாட்டார். உடனே வந்துட்டு அந்த எப்படியாவது அந்த ஃபோனை கொண்டு போய் அந்த சிலிண்டரில் வெயின்னு அவர் கத்திக்கிட்டே இருப்பார் அங்கிள். இவங்களால எந்திரிச்சு போக முடியாது. கை வேற ஒரு இடத்துல மாட்டினா அப்படியே மாட்டிகிட்டே நிற்கும். அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். தன்னை ஷாக் அதெல்லாம் கொடுத்துப்பாங்க. இப்போ தண்ணியில் ஷாக் இருக்குனால இவர் போய் மெயின் ஆஃப் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் வெளியே ஓடி வந்து மெயின் ஆஃப் பண்ணி விட்டுருவார். கரெக்டாக அந்த மெயினை பிடுங்குறதுக்கும் இவங்க அப்படியே தூக்கி எறியப்படுவாங்க அந்த தண்ணியில். அந்த கரண்ட் வந்து அந்த தண்ணியில் இப்போ இருக்காது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது, அவங்க எடுத்ததுனால போயிடுச்சு. இப்போ இந்த சிலிண்டருக்குள்ளே தான் ஃபோனை வைக்கணும். அவங்க வேகமாக வச்சு அந்த ஃபோனை உள்ளே வச்சுருவாங்க. அந்த சிலிண்டர் ஆட்டோமேட்டிக்காக மூடி ஒரு வழியாக அவங்களுக்கு அப்பாடான்னு இருக்கும். இப்போ மறுநாள் விடிஞ்சிரும். அவங்களுக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அங்கிளோட ரூம் இருக்கும். அதில் வந்து தனியாக அவர் பேசுகிற மாதிரியே இருக்கும். அங்கிளும் வந்து அந்த ஆவி வந்து அங்கிளை வந்து கொண்டிருக்கும். அந்த அங்கிள் வந்து இறந்துருப்பார். அப்போ அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா,
ரிசர்ச் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த ஃபோனில் உள்ள டேட்டாஸ்லாம் இருக்கும்ல, அந்த டேட்டாவெல்லாம் வந்துட்டு அவர் வந்து ஃபோனில் அதாவது லேப்டாப்பில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த இதை நம்ம இந்த ஃபோனில் உள்ள ஒரு காப்பியை வந்து அவர் அப்படியே எடுத்து அந்த லேப்டாப்பில் வச்சுருப்பாரு. திரும்ப அதில் என்ட்ருன்னு கொடுத்தோன்னா அது திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபோன் உருவாகிற மாதிரி தான் அது சமமாக இருக்கும். இப்போ தனியாக பக்கத்தில் அந்த டேபிள் லேம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக அந்த சிஸ்டத்தில் வந்து என்டர்னு வந்து தட்டி விட்டுரும். திரும்ப அந்த ஃபோன் வந்து ரெக்கவர் ஆகி வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த அடுத்த பார்ட் வந்து வர்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஃபோனை வந்து அவர் கண்டுபிடிச்சது 4 ஃபோன் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த 4 ஃபோனில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒருத்தர் இறந்துருப்பாரு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்கார்ல அவர். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அவர். இந்த 4 ஃபோன் தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 4 பேர் ஃபோன் வச்சுருந்தாங்க. அந்த 4 பேரில் இப்போ இவங்க மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க. திரும்பவும் ஃபோன் ரெக்கவர் ஆகி வர்றதுனால இப்போ அடுத்த பார்ட் ரெடி ஆகுன்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடுக்கிறவங்க அந்த பழக்கத்தையே விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் ரொம்பவே வந்து பயமுறுத்துற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.